வெல்கம் டு ஜேகேஸ் கோவில் vlog. ஸோ இன்றைக்கி நாங்கள் மோஸ்ட் அட்வென்ச்சரஸ் அண்ட் டிவைனான ட்ரெக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே இப்போது ஸ்ரீ சஹஸ்ரலிங்கேஸ்வர சுவாமி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து ஸ்ரீ காளஹஸ்திலேருந்து 8லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குங்க. இதுக்கு நம்ம ஆட்டோவில் தாங்க வர முடியும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில கோவிலுங்க வரவங்க நீங்கள் ஆட்டோவில் இல்லை ஓன் வெஹிக்கிளில் போகிறதா இருந்தால் நீங்கள் அங்கங்கே கோவில்கிட்ட ஸ்டாப் பண்ணி கோவில் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னா ட்ரெக்கிங் முடிஞ்ச பிறகு வரும்போது நீங்கள் பார்த்துட்டு வரலாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. இந்த மலை தான் நாங்கள் ட்ரெக் பண்ண போகிறோம். இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் கூட இருக்குங்க. இந்த கம்ப்ளீட் ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா மலை தாங்க, கம்ப்ளீட்டாக மழை வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இங்கே பாருங்கள், சின்னதாக நந்தி பகவான் இருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் அங்கே போகணும். இங்கே 3 இம்பார்ட்டண்ட்டான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் கிட்ட போயிட்டுருக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம் மேலே. கம்ப்ளீட்டாகவே மழை வந்துகிட்டே இருந்துச்சுங்க. இந்த ட்ரெக்கிங் கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா நாங்கள் மழையிலேயே நெஞ்சிட்டே தான் பண்ணியிருக்கோம். இதுதாங்க அந்த ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் கிட்ட. வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ நாங்கள் அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல கல்லுங்க இருக்குங்க, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி பாதை இருக்குங்க. இது கம்ப்ளீட்டாகவே ஃபாரஸ்ட் ஏரியாங்க. சில இடத்துல இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் செகண்ட் வியூ பாயிண்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. கீழே வந்து சுவாமி சிலங்கம் இருக்குங்க. அந்த பக்கம் சின்னதாக சிவலிங்கம் இருக்காங்க. இங்கே இருக்கிற சுவாமிக்கு அங்கே சின்னதாக ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்குங்க. அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறாங்க. நாங்கள் மேலே போயிட்டுருக்கோங்க. மேலே வந்து சப்தரிஷி சஹித கைலாசநாத சுவாமி கோவில் இருக்குங்க. போகிற வழியில் பாருங்கள் எவ்வளோ அழகான சுவாமியோட ஸ்டோன் கார்விங் இருக்குங்க. நாங்க சப்தரிஷி சஹித கைலாசநாத சுவாமி கோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அங்கே எல்லாருமே பூஜை பண்ணிவிட்டு மேலே வந்து இங்கே சுவாமியோட தரிசனம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா சப்த ரிஷிக்கு ஒரு ரிஷிக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவிலுங்க இருக்குங்க. கோவில் சுற்றியுமே ஒரு சப்த ரிஷி கோவில் இருக்குங்க. அங்கே ஸ்ரீ கைலாசநாத சுவாமி கோவில்.
இப்போ நாங்கள் சுவாமியோட தரிசனம் பண்ணிவிட்டு 3வது வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. கீழே பாருங்கள், மரமே ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்குள்ளே போகும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் ஸ்ரீ சஹஸ்ரலிங்கேஸ்வர சுவாமி கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஃபைனலி கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இங்கே எல்லா கோவிலுமே பார்த்திங்கன்னா கேட் போட்டிருந்தாங்க. ஸோ எங்களால் கோவிலுக்குள்ளே போய் சுவாமியோட தரிசனம் பண்ண முடியல. வெளியவே பார்த்திங்கன்னா சுவாமியோட தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். கோவில் சுற்றியுமே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் சுவாமியோட தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. ரெண்டு பாதை இருக்குங்க. ஒரு பாதை பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பாதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வழியாக வர மாதிரி இருக்கும். நாங்கள் வரும்போது ஃபாரஸ்ட்குள்ளே வந்தோம். இப்போ போகும்போது ஸ்டெப் வழியாக போயிட்டுருக்கோம். போகும்போது பாருங்கள், ஸ்டெப்ஸ் வழியாக ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகான பூங்கு இருக்குங்க. ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour ஆகுங்க மேக்ஸிமம். ட்ரெக்கிங்க்கு நான் என்னோடய ஃபேமிலி கூட வந்திருந்தேங்க. நாங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சரௌண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா காட்டில் இருக்க பறவைங்க கத்திட்டு இருந்துச்சு. மழை விடாமல் வந்துட்டு இருந்துச்சுங்க. நேச்சர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. க்ரீனரியாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் கிட்ட ரீச் ஆகிட்டோங்க. பக்கம் வியூ வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்க. இப்போ இங்கே க்ராஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வியூ வந்து சேஞ்ச் ஆகுங்க. அந்த சைட் பாருங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரோடு வேஸ் தெரியும். மழை பார்த்திங்கன்னா இன்னும் விடாமல் வந்துட்டே தாங்க இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.